ஆஹா, என்னாச்சு என்னுடைய செல்லத்துக்கு? கிளி 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 குலு 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 லக 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 லக. மோட்டி அங்கிள் என்ன கிச்சு கிச்சு பண்ணாதீங்க. நேத்துல இருந்து இவனுக்கு உடம்பே சரியில்லை. டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம்ல? மருந்து கொடுத்துட்டேன். டாக்டர் சொன்னாரு நாளைக்கு இவனோட உடம்பு குணமாயிடும்னு. ஸ்கூலுக்கு கூட போகலாம்னு சொன்னாரு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் இது வரைக்கும் ஹோம்வொர்க்கே செய்யல. ஆனா ஹோம்வொர்க் கிடைக்கணுமா? பெரிய ஹோம்வொர்க் நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடறோம். வீட்டுல பாத்திரம் தேய்க்கிறது, பெருக்கிறது, துவைக்கிறதெல்லாம் பத்துலு செய்வான். வெளிய போய் ஏதாவது வாங்கிட்டு வரதுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாமா அந்த ஹோம்வொர்க் இல்ல, ஸ்கூல்ல கொடுக்கிற ஹோம்வொர்க். அட நான் ஹோம்வொர்க் இதை நினைச்சிட்டேன். ஒண்ணும் பரவாயில்ல, அதெல்லாம் நானே செஞ்சு கொடுத்துறேன். என்னோட ஹோம்வொர்க் மோட்டு மாமா செய்யறாரு. மோட்டோவுக்கு ஒரு சின்ன கணக்க கூட சரியா போட தெரியாது. அவன் எப்படி உன்னுடைய ஹோம்வொர்க்க செய்ய முடியும்? அப்படி சொல்லாதீங்க. என் மோட்டு மாமாக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் என் ஹோம்வொர்க்க செய்ய போறாரு இல்லையா மாமா? கண்டிப்பா குட்டி பையா, இது என்னுடைய மான பிரச்சனை. நானே உன் ஹோம்வொர்க்க போட்டு காட்டுறேன். இந்தாங்க இவனோட நோட் புக். இதுல மேக்ஸ் ஹோம்வொர்க் இருக்கு. ஆஹா, இந்த கணக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எவன் தான் இந்த கணக்கை கண்டுபிடிச்சானோ அவனெல்லாம் நிக்க வச்சு கேஸ் அடுப்புல உட்கார வைக்கணும். ஆஹா, கணக்கு தான் வரலன்னா பேசுறதையும் உளறேனே. 2க்கு அப்புறம் 2 + 3 2 3 4 இல்லையே, கணக்கு ஒதுக்குதே. சரி, 3 × 2 2 × 2 ஒண்ணுமே வர மாட்டேங்குது. 3ல 4 போச்சுன்னா 3ல 4 போகாதோ? அப்ப வேற எது போகும்? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என் மண்டையை நடிச்சிரு போல இருக்கு. இவன் தொந்தரவு தாங்கலையே. மனுஷன நிம்மதியா கணக்கு போட விடுறா. ஏன்டா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? கணக்கோட ஸ்பெல்லிங் கூட தெரியாதவன் கணக்க போட்டு கிழிக்க போறானா? மேக்ஸோட ஸ்பெல்லிங் கூட உனக்கு சொல்ல தெரியுமா? வந்துட்டாரு பெரிய கணக்கு வாத்தியாரு. என்கிட்ட கூட 1 நிமிஷத்துல போட்டு காட்டுறான். அசால்ட். அவமானம். ஆஹா, கணக்கு போட தெரியாதுன்னு அபாக்காவது கபாக்காவது. ஒரு மாம்பழத்தோட விலை 2 ரூபா. சரிதான். கணக்கு இதுவரைக்கும் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா ராம் 7 மாம்பழம் கடைக்காரர்கிட்ட வாங்கி இருக்கான். அப்படின்னா அவன் கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுத்துருப்பான்? எவ்வளவு கொடுத்தான்னு தெரியலையே. எதுக்காக சத்தம் போட்டு எனக்கு தலைவலிய வர வைக்கிற? மரியாதையா என்ன கணக்கு பண்ண விடு. எனக்கு தலைவலியே வந்துரும் போல இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே மிரட்டி பாப்ப? என்னது இவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுற? நான் வாங்கிக்க. பூசணிக்கா மாட்டையா, அந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனுடைய வீட்டு கணக்கை நான் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு கணக்கே வர மாட்டேங்குது. அந்த ராமு 7 மாம்பழத்தை வாங்கி இருக்கான். கணக்காரங்கிட்ட எவ்வளவு கொடுத்தானு எனக்கு கணக்கு பண்ண தெரியல. விட்டா அவன் மாங்கொட்டைக்கு என்ன விலைன்னு கேட்பான் போல இருக்கு. மாம்பழத்துக்கு ஒரு விலை, மாங்கொட்டைக்கு ஒரு விலை. என்னால கணக்கு பண்ண முடியலடா. சீக்கிரம் அந்த கணக்கு போடுறதுக்கு எனக்கு நீதான் ஏதாவது உதவி பண்ணணும். என்ன மாய மந்திரம் பண்ணுவியா தெரியாது. என்னை எப்படியாவது கணக்கு பண்ண விடு. மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, தேவையில்லாம நீ கவலைப்படாத. இத போட்டுக்க. உன்னை எந்த சத்தமும் டிஸ்டர்ப் பண்ணாது. இனிமே வெளியில இருந்து வர எந்த சத்தமும் உன்னை தொந்தரவு பண்ணாது. ஒதுக்குப்புறத்துல ஒரு பழைய ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து நிம்மதியா கணக்க போட்டு முடி. அங்க ரொம்ப அமைதியா இருக்கும். சரிடா பூசணிக்கா மண்டையா, இப்ப எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. நான் நிம்மதியான இடத்துல உட்காந்து கணக்கு பண்ணிக்கிறேன். கணக்கு பண்ண யாரு கிடைப்பாங்கன்னு தான் தெரியல. இல்ல கணக்கு போட்டுக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு பேனாவை எடுத்து நான் கணக்க போட்டு அது ரிசர்ச்சுக்கான பேனா. அது வெடிச்சிரும். சொல்றது கேளு, அங்கேயே வச்சிரு.
ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டும் டையா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆமா இதுல ஒண்ணு போனா கூட ஒண்ணு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. கணக்கு நல்லா வரும். அதே மோட்டோ அதெல்லாம் திருப்பி அங்கே வச்சிடறா, இல்லனா வெடிச்சுடட்டா. ஒரு மாம்பழத்தை 2 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கான்னா 7 மாம்பழம் அந்த ராமு கடைக்காரங்கிட்ட வாங்கினான். எதுக்கு 7 வாங்கினான்னு தெரியலையா. சரி 1 2 ரூபான்னா 2 3 ரூபாவா இல்லையே, 4ன்னா அப்ப 3 வந்து 7 ரூபாய் இல்லையே. அப்ப உதைக்குது ஏதோ ஒண்ணு இடிக்குது. 7 ரூபா வராது. அப்போ 6 ரூபாய் வருமா? ஆமா 6 ரூபாய். அப்போ 6 ரூபாய்னா 6 ரூபாய்க்கு எத்தனை மாம்பழம் வாங்கினான்? எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த ஸ்கூலை இடிக்க முடியுமோ இடிச்சு தள்ளுங்க. இந்த இடத்துல புது ஸ்கூல் கட்ட போறோம். ஓகே சார். ஒரு மாம்பழத்தை 2 ரூபா கொடுத்து வாங்கி இருக்கான்னா 7 மாம்பழம் 7 × 2 இன்ட்டு போடணுமா இல்ல பிளஸ் போடணுமா எப்படின்னே தெரியலையே. சரி ஏதோ ஒண்ணு போட்டு பார்ப்போம். இப்ப நாம கூட்டணுமா இல்ல வகுக்கணுமா இல்லன்னா பெருக்கணுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. இருக்கிற நிலைமையில எனக்கு கழித்தல் தான் ஞாபகம் வருது. பெருக்கிறதா கூட்டுறதா கழிக்கிறதா? 7 மாம்பழம் 1 மாம்பழம் 2 ரூபான்னா ஏன்னா இப்படி என்ன படுத்துறீங்க? ஒரு மாம்பழம் 2 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கான் பரதேசி பையன். ஏன் இப்படி வாங்கினான்னு தெரியலையே. அரே அரே ஹலோ சார், அங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ வாங்கின மாம்பழத்துக்கு என்ன தனியா புலம்புற அளவுக்கு கொண்டாந்து விட்டானே. அரே சார், இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டு கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த கடவுள் தான் உங்களை காப்பாத்தி இருக்காரு, இல்லனா நீங்க மேல் லோகம் போயிருப்பீங்க. கொஞ்சம் உங்களை சுத்தி நல்லா பாருங்க. எங்கடா இங்க இருந்த ஸ்கூல காணோம். காப்பாத்துங்க. டேய் டீ கடை மண்டையா, எந்த விதமான தொந்தரவும் என்ன பண்ணக்கூடாது. நான் வீட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா சமோசா சுட்டு அப்புறமா எனக்கு கொடு. அட உன் விருப்பப்படி செய்ப்பா, ஆனா சமோசா மட்டும் கேட்காத. பழைய கடனை செட்டில் பண்ணாத வரைக்கும் ஒரு சமோசா கூட நான் கொடுக்க மாட்டேன். இவன் கிடக்கிற மண்டைய மாம்பழத்துக்கு பதிலா சமோசா வச்சு கணக்கு பண்ணா ஐயோ கணக்கு வழக்கே தெரியாம உள்ள போகுமே. அப்புறம் எப்படி கணக்கு பண்றது? மண்ட காயுது. சூடா சமோசாவை பார்க்கும்போது மனசு கணக்கு எங்க பண்ணுது. இந்த கணக்கு வந்து ஆஹா, இந்த சமோசா வாசனை என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த வீட்டு கணக்க நான் எப்படிதான் போட்டு முடிக்க போறேன்னு தெரியல. டேய் மண்டையா, ஒரே ஒரு சமோசா ஒரு டீயும் போடுறா. சூடா இருக்கும். கோட்ல உட்கார்ந்து போய் கணக்கு போடு, அதுதான் உனக்கு ஏத்த இடம். அங்க உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூடா டீ கடை மண்டையா. இந்த மாதிரி உருப்படியான ஐடியா சொல்றதுக்கு எனக்கு ஒன்ன தவிர வேற எந்த நண்பனும் கிடையாது. அடு அடு மோட்டு, முதல்ல அந்த சமோசாவை கொடுத்துரு. மரியாதையா சமோசாவை கொடுத்துரு. அடா வீணா போனவனே, காசே கொடுக்காம இப்படி சமோசாவை ஆட்டைய போட்டு பாரு. நில்லு மோட்டு, மரியாதையா நில்லு. எல்லாம் பண்ண ஒன்றுலன்னு பண்ணிடுவேன். ஏய் உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். இந்த இடம் தான் ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க உட்கார்ந்து வீட்டு கணக்க முடிச்சு காட்டுறேன். சத்தம் போடாம மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. நான் வீட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போங்க. வீட்டு கணக்கு போறதுக்கு எனக்கு ஒரு அமைதியான இடம் கிடைக்கலடா. இத முடிக்கலடா இது எனக்கு மான பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு உன் வேன்ல உட்காந்து வீட்டு கணக்கு போட அனுமதி கொடுறா. நான் அமைதியா உட்காந்து போட்டுக்கிறேன். என்ன ஓகேவா? ஜானவன்தான் யார் என்கிட்ட எப்போ வந்து உதவி கேட்டாலும் சரி, கண்டிப்பா அவங்களுக்கு தயங்காம உடனே உதவி செய்வேன்.
பிரமாதம் பாஸ் பிரமாதம் அருமையான பஞ்ச் டயலாக். குட்டசாமி இந்த கணக்கு போட நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் வாழ்க்கையில உன்னை எப்பவுமே நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க மாட்டேன். என்ன ஓகேவா? ஓகே ஓகே, சீக்கிரமா மோட்டுவை கூட்டிட்டு போய் நம்ம வேன்ல உட்கார வைங்க, அவர் கணக்கு போடட்டும். வாங்க வாங்க. இன்னைக்கு என்னோட எதிர்க்கு நான் முடிவு கட்ட போறேன். இனிமே என்னை யாரும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. டேய் குட்டை, ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? பசலும் என்னால வீட்டு கணக்க போட முடியல. எங்க போனாலும் ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. காட்டுல உட்கார்ந்தா கூட நிம்மதியா கிடைக்கல. மோட்டோ இப்பதான் அந்த டீ கடைக்கார அண்ணத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு சமோசாவோட விலை வந்து 2 ரூபாய் ஆயி போச்சான். நான் இது வரைக்கும் 7 சமோசா இவர்கிட்ட வாங்கியிருக்கேன். அப்படின்னா நான் எவ்வளவு காசு பே பண்ண சொல்லு? டேய் மண்டையா, 14 ரூபாய் நீ அவருக்கு கொடுக்கணும்டா. ஆஹா, இதுதான் அவருடைய மாப்பிளை கணக்கும். ஒரு மாப்பிளை 2 ரூபா, 7 மாப்பிளை 14 ரூபா. நான் சமோசாவோட தான் தெளிவாயிட்டேன். இந்த வீட்டு கணக்க சீக்கிரமா முடிச்சிருவோம் பத்தலோ. ரொம்ப நன்றி. பத்துமா போயிட்டு வரேன். பாய் ஜெய் குட் பை. ஓடுறானே இந்த குண்டு பையன், இவனுக்கு சமோசாவை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.